நிறையா கீழே உட்காந்துருக்குறீங்க. பக்கத்தில் இந்த தாத்தா செடின்னு சின்ன வயசில் சொல்லுவோம், அந்த செடி மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இது தாத்தா தலை தான் நீங்கள் சொல்லுவீங்க, ரைட்டு. இந்த இப்படி சுண்டி விட்டா நம்ம சின்ன பிள்ளை இப்படி வளர்ந்துருக்கான், இப்படி வளர்ந்துருக்கான். இது தாத்தா தலை தான். ஆனால் தாத்தா தலை உண்மைதான், இப்படி தட்டி விட்டு உண்மைதான். ஆனால் இதில் மருத்துவ குணம், அருமையான குணம் இருக்குது. அதை நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம சொல்லி வரோம். சொல்லுங்க. இப்போ ஒன்றா தெரியும், ஒரு கீழே வெட்டிடுச்சு, கல் தெரிச்சு, ஐயோ அம்மா அப்படின்னு வந்து ரத்தம் அது பாட்டுக்கு வந்து இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ஒன்றும் கவலைப்படுவேண்ணா. ஒரு 4 தலையை அப்படியே எடுக்கிறீங்க, நல்லா கசக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இப்படி கசக்குங்க, நல்லா மண் இல்லாமல் கசக்கிட்டு அப்படியே என்ன சரியா அந்த கடிப்பட்ட இடத்துல அப்படியே கசக்கிட்டு இங்கே பாருங்க, அதான் சாறு விழுக்குதா, சாறு விழுகுதா, அந்த மாதிரி சாரை கசக்கி விட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஏறியும். வேற ஒன்றும் செய்யணும். 2 நாள் 3 நாள் காய ஆறி போயிடும், தோல் வந்து முடிக்கும். திடீர்னு வலியெல்லாம் இருக்காது. சாறு விட்டாலே அருமையாக வேலை செய்யும். வேற ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இதுக்கு பேர் வெட்டுக்காய தலைன்னா இன்னொரு பேர் இருக்கு. வெட்டுக்காய தலை. ஆமாம், வெட்டுக்காய தலை. அதாவது கல் தட்டிடுச்சு, இல்லை அருவாப்பட்டுருச்சு, ஏதோ ஒன்று வெட்டி தோல் கிழிஞ்சிடுச்சுன்னா இதை போட்டு வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 நாள் 3 நாள் சரியாயிடும். அருமையா. அப்படியே வேது கொடுத்துக்கலாம், இதை கொத்தனம் கொடுத்துக்கலாம். அருமையாக சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு கொடுத்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்காங்க.